வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்க சார், உங்க பேர் என்ன, யாருக்கான கேள்விகள் சார்? எனக்கும் பேசுறேன். என் பேரு வேலு. சரி, என்ன வயதாகுது சார்? எனக்கு 37. ஓகே சார், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. எனக்கு வந்து கோல்டு ப்ராப்ளமா இருக்கு மேடம். சரி. ஒரு வாரமா வந்து ஜலதோஷமா ஜலியமா இருக்கு. மாத்திரை மருந்து மெடிசன் எடுத்து போய் போட்டு கேட்டாலும் கேட்கவே மாட்டாங்குது. சரி, ஓகே. ஒரு மாதிரி இழப்பா இருக்குது. சரி, மூக்கு அடைப்பு இருக்குங்களா? மூக்கு அடைப்போம் அப்படின்னா நீரா வருதாங்க. மூக்குலேயும் தண்ணியா கொட்டுதுங்களா? ஆமா, தண்ணியா கொட்டுது. ஜலதோஷமா வந்துட்டு இருக்கு. தலை எரிச்சலா, தலை வலியா இருக்கு. சரி சரி, தலை பாரமா இருக்குங்களா? ஆமா, தலை பாரமா இருக்கு. சரி, ஓகே. இப்போ டேப்லெட்ஸ் எதாவது எடுத்தும் குறையல இல்லையா? ஆமா, நாங்க இங்க டாக்டர் போய் பார்த்து கேட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. சரி, ஓகே ஓகே. டஸ்ட்ல போனா அலர்ஜி ஆகுதுங்களா? தும்மல் வருதா? ஆமா, வருது. சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் பேசும்போதே தெரியுது, உங்களுக்கு அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் ஃபுல்லாக நீர் கோத்துருக்கு. அதனால் நீங்கள் போய் பேசும்போதே அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனகனன் அந்த நீர் கோத்துருக்கிறது நமக்கு வந்து தெரியுது. இப்போ வந்து மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது, தும்மல் வந்து ஏற்படுது, தலைபாரம் இருக்குது, முகப்பகுதிகள்லாம் வீக்கங்கள் இருக்குது, ஒரு விதமான எரிச்சல் வந்து இருக்குது அப்படின்னா இது வந்து நமக்கு சைனஸ் கண்டிஷன்ஸ் தான். இப்போ டஸ்ட்டில் போனால் நமக்கு தும்மல் வருது அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும், பாடி ஹீட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பொதுவாக இப்போ மழை காலத்தில் பனிக்காலங்களில் தான் வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படும். அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு கோல்டு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது வெயில் காலத்துலேயும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். உடலில் இருக்கக்கூடிய அந்த மூல சூடு பித்தம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகும் போது இப்போ ஏதாவது நம்ம டஸ்ட்டில் போகிறோம் இல்லை வந்து நார்மல் வாட்டர் வந்து நம்ம குடிக்கிறோம் இல்லை தலைக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னாவே அந்த உடல் உஷ்ணம் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நீரை வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணி நமக்கு அந்த தலைப்பகுதிகளில் வந்து நமக்கு வந்து நீர் கோத்துரும். அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து மூக்குலேருந்து வந்து இந்த உள்ள இருக்க இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக இந்த தொந்தரவுகளை வந்து நமக்கு வெளியேற்றிட்டே இருக்கும். இது வந்து சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் தான். உடல் உஷ்ணத்தை தொடர்ந்து நமக்கு இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த சளியை வந்து நம்ம வெளியேற்றுறதோடு சேர்த்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகளும் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சளி தொந்தரவுகள் மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுறது, தலைபாரம், அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறையணும் அப்படின்னா நார்மலாக வந்து ஸ்டீம் எடுத்துக்கோங்க. அதாவது வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நல்லா ஹாட் வாட்டர் வந்து வச்சுட்டு அதில் வந்து கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, நொச்சி இலை, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தோட விதை, இது மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து போட்டு ஒரு 2 days ஒன்ஸ் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஸ்டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த முகப்பதில் இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து திரும்ப அந்த நீர் வந்து உங்களுக்கு கோத்து அந்த சைனஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கணும். எண்ணெய் குளியல் வந்து நல்லெண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அந்த சளி வந்து உருவாகாத மாதிரி நமக்கு அந்த பித்தத்தையும் உடல் உஷ்ணத்தையும் வந்து குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இப்போ சொன்ன அந்த வேது பிடித்தல் முறைகளோடு சேர்த்து திப்பிலி பொடி வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தேனில் குழச்சி எடுத்துக்கோங்க. வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வார்ம் வாட்டரில் வந்து குளிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைஞ்சு வந்துடும். உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும்.